இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் இரு, ஒரு முக்கியமான கால் பேசணும். ஆண்டியா? இல்ல, பார்வதி. ஆஹா, இனிமே இவன் போனே வைக்க மாட்டானே. நான் பார்வதி கிட்ட பேசிட்டு வரேன். நீ போய் மீட்டிங் கண்டினியூ பண்ண சொல்லு. அது நீ இல்லாம எப்படி மீட்டிங் கண்டினியூ பண்றது? அது எப்படி சரியா வரும்? டேய், எல்லாம் சரியா வரும். போய் கண்டினியூ பண்ண சொல்லு. ஹலோ, சரியா வருமா? எங்க நான் சொன்ன பட்ஜெட் சார் ஓகே பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன். அதனால ஓகே பண்ணிட்டாரு. எனக்கு பயங்கர ஹாப்பி. அட பாவி, மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு. ஆதி இன்னும் போன் பேசி முடிக்கலையே. என்ன கொடுமைடா. இல்லையே, போன் பேசலையே. ஏதோ ட்ரீம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு போய் பாப்போம். சார், அதான் நான் வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே ஏன்டா வர? சரி வா. பாஸ், எங்க போறீங்க? மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு. மீட்டிங் முடிஞ்சிருச்சா? ஆமா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ வந்து கொஞ்சம் பேசியிருந்தனா கான்ட்ராக்ட்ஸை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். நீ 2 பேர் கேட்ட எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டுக்கு ஓகே சொல்லிட்ட. மற்றவனுங்களாம் அதே காரணம் காட்டி எல்லாத்துக்கும் என்னையும் ஓகே சொல்ல வச்சிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. சரிடா, மீட்டிங் தான் முடிஞ்சிருச்சுல, ப்ராப்ளம் சால்வ். விடு. சரி, வெளியே போலாமா? ட்ரீட் கொடுக்குறேன். என்னது? எனக்கு ட்ரீட்டா? இப்போ நான் என்னத்தை சாதிச்சிட்டேன் நீ எனக்கு ட்ரீட் தரேன்னு சொல்ற? டேய், நீ சாதிச்சதுக்கெல்லாம் நான் ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்ல. நான் சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ட்ரீட். வா. நீ சந்தோஷமா இருக்கிய? ஆமா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பார்வதி எனக்கு ஐ லவ் யூ சொன்னா, நானும் அவளுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் நான் உனக்கு ட்ரீட் தரேன்னு சொன்னேன். வா. இவ்வளவு சீக்கிரம் மீட்டிங் முடிஞ்சு சென்னை திரும்புவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இது சீக்கிரமா? நானே லேட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, இதுவே லேட்டா? இதுக்கு நீ மும்பை போகாமலே இருந்துடலாம். நான் போலன்னு தாண்டா சொன்னேன். அம்மா தான் கம்பல் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அம்மா உன்னை அனுப்பிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ மீட்டிங்ல பேசினதோட வெளியே நின்று போன்ல பேசினது தானே அதிகம். அது நீ தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன். நீ பேசாம வா. வீட்டுக்கு போறதுக்கு லெஃப்ட்ல போனோம், நீ ரைட்ல போயிட்டு இருக்க. அதான் சொன்னேன். நான் வீட்டுக்கு போலியே, ஹாஸ்பிட்டல் போறேன். என்னது, ஹாஸ்பிட்டலுக்கா? அதுக்கு நீ ஏன்டா ஷாக் ஆகுற? நான் பார்வதியை பார்க்கணும். ஆனாலும் இது ரொம்ப ஓவராதி. வாயை முட்டு பேசாம வா, இல்லை இறக்கி விட்டு போயிடுவேன். டேய், நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன ஆச்சாதி? இல்ல, ரூம்ல பார்வதி இல்ல. அப்படியா? சார் வந்துட்டீங்களா? எப்ப சார் வந்தீங்க? என்ன சார் ஏதோ யோசனையில இருக்கீங்க? பார்வதி எங்க? ரூம்ல இல்லையே. ஓ, பார்வதியை ரூம்ல காணுமா சார்? அதான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பார்வதி டெஸ்ட் எடுக்க போயிருக்கு சார். இதோ இப்போ வந்துடும். சரி சார், நான் வரேன். உன்கிட்ட சரியா பேசாம மும்பை போயிட்டேன். அங்க பூரா உன் நினைப்பாவே இருந்துச்சு. எப்படா திரும்பி வருவோன்னு ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன் பேசாம அமைதியா இருக்க? என் மேல கோவமா? என்னாச்சு உனக்கு? எக்ஸ்ரே எதனா எடுத்தாங்களா? பெரிய தம்பி வந்துட்டீங்களா? ஆமாம், இப்போ தான் வந்தேன். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன சொன்னாங்க?
பிளேட்டு சரியா ஃபிக்ஸ் ஆயிருக்கு, பயப்பட தேவையில்லைன்னு சொன்னாங்க பெரிய தம்பி. இன்னும் ஒரு வாரம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொன்னாங்க. கணேசா, பா அக்காவை வார்டுக்கு கூட்டிட்டு போலாம் வா. சரிப்பா. அக்கா போலாமா? ம். சுந்தரம், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க, நான் டாக்டர் பார்த்துட்டு வரேன். இந்தாங்க பெரிய தம்பி. நீங்க ஷாம கூட்டி போய் வீட்டில் ட்ராப் பண்ணிருங்க. அவ ஏதோ அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. நான் எப்படா சொன்னேன்? ஏதோ பிளான் பண்ணிட்டான். ஓகே ஓகே. ஆமா சுந்தரம், அர்ஜென்ட்டா கிளம்பணும். கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? போகலாம் சார். ம். நான் போயிட்டு வந்துடுறேன் பெரிய தம்பி. சுந்தரம், அம்மா, பார்வதியா ஹாஸ்பிட்டல்ல தனியா விட்டுட்டு நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம சியாம் சாரை ட்ராப் பண்றதுக்காக வந்தேம்மா. அப்படியே பெரிய தம்பியோட பேக்கை வச்சுட்டு போறதுக்காக வந்தேம்மா. ஷாமும் ஆதியும் மும்பைல இருந்து வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க ஐயா. பெரிய தம்பி தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு சியாம் சாரை வீட்டுல ட்ராப் பண்ணிட்டு வர சொன்னாரு. இந்த காவிய காதலன் மும்பைல இருந்து வந்ததும் நேரா வீட்டுக்கு கூட வராம சமையல்காரிய பார்க்க போயிட்டானா? அகிலாவுக்கு பச்சை மிளகாய நடுநாக்குல வச்ச மாதிரி சுர்ரன் இருக்குமே. மும்பைல இருந்து ரிட்டர்ன் ஆன ஆதி நேரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பான் போல இருக்கு. ஓ, புள்ள பூச்சி சப்ப கட்டுக்கிட்டுறிய? பார்வதிய பாத்துக்கோன்னு நான் ஆதிக்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதான் ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு வராம பொறுப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான். சமாளிக்கிறா. நல்லாவே நடிக்கிற அகிலா. நான் சொன்னேன்ல, ஆதி கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதுல தான் இருக்கும். ஆ, சரி சுந்தரம், நீ பேக்க வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்கம்மா.